Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக முஃமினாக பிறக்க வைத்திருக்கிறான். மேலும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் மிக்க உம்மத்திலே பிறக்க வைத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இது போன்ற நற்சபைகளிலே அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியவர்கள் புரிந்தானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல விஷயங்களை நமக்கு பயான் செய்கிறான். எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பயான் செய்கிறான். அல்லாஹ் தஆலா முஃமின்களை பார்த்து ஒரு சில விஷயங்களை யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல்லடியார்களே அப்படின்னு சொல்லி முஃமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை முன்னோக்குறான். காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், குஃபார்களை பத்தி அல்லாஹ் தஆலா பயான் செஞ்சு சொல்றான். நபிமார்கள்கிட்ட பேசுறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல குர்ஆன்ல ஒரு வசனத்துல பேசுறான். அதுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வைதா சமிஉ மா உன்ஸில இல ரசூல், இந்த ரசூலின் பக்கம் இறக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த அடியார்கள் இருக்கிறார்களே, முஃமினான அடியார்கள், அவர்கள் கேட்டால் தரா அயுனஹும் தஃபீலு மினத் தமஅ, கண்ணீரிலிருந்தும் அவர்களுடைய கண்ணிலே அந்த கண்ணீர் வழிந்து ஓடுவதை நபியே நீர் பார்ப்பீர்கள். மிம்மா அரஃபு மினல் ஹக், அவர்கள் உண்மையான விஷயத்தை அவர்கள் அறிந்ததன் மூலமாக அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். அப்ப இந்த குர்ஆனினுடைய விஷயங்கள், குர்ஆனிலே இறங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயாத்துகள் ஹக் சம்பந்தப்பட்டமான விஷயம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். நண்பர்களே, இந்த உண்மையான விஷயங்களை மிம்மா அரஃபு மினல் ஹக், இந்த ஹக்கிலிருந்தும் எந்த ஒரு நபர் அறிந்து கொள்வாரோ தஃபீரு மினத் தமஅ, அவருடைய கண்ணிலே கண்ணீர் வழிந்தோடும், நபியே நீர் அதை பார்ப்பீர் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். அப்ப இந்த குர்ஆனிலே ஆக சிறந்த விஷயங்கள், ஆக ஹக்கான விஷயங்கள், உண்மையான விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். எந்த மதத்தினுடைய கிதாபுகளிலும் இவ்வாறு கிடையாது. பல மதங்களினுடைய கிதாபுகள் இருக்கிறது, மார்க்கம் அல்ல, மதத்தினுடைய கிதாபுகள், அதிலே கட்டுக்கதைகளும் புராண கதைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆன் இருக்கிறது, இது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனாக இருக்கிறது. என்பவர்களே, இந்த குர்ஆனை கொண்டுதான் இந்த இஸ்லாமியர்கள் ஒரு காலம் இருந்தது. இந்த இந்திய மக்கள் முகலாய பேரரசு ஆட்சி ஆண்டு கொண்டிருந்த பேரரசு 800 வருடம் ஆட்சி ஆண்டு கொண்டார்கள். அந்த ஆட்சியை ஆளுகின்ற சமயத்திலே அவர்கள் 800 வருடம் ஆண்டதன் காரணம் எத்தனை காலம் அவர்கள் குர்ஆனை தூக்கி பிடித்திருந்தார்களோ, அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயங்களின்படி அமல் செய்து வாழ்ந்தார்களோ, அத்தனை வருடமும் அல்லாஹ் தஆலா இந்த இந்தியாவை இஸ்லாமியர்கள் கையிலே கொடுத்திருந்தார். ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நபரினுடைய தவறுகளின் காரணமாக, அந்த குர்ஆனை மதிக்காததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த இஸ்லாமியர்கள் இடத்திலிருந்து ஆட்சியை பிடிக்கணும். நான் சொல்ல வரும் நோக்கம், இந்த குர்ஆனிலே ஆக சிறந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். குர்ஆனிலே சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஆத்து ஸகாத், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். என்பவர்களே, எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நபர் ஒரு நாளைக்கு 5 நேரம் தான் தொழுக முடியும். ஜகாத் என்பது நிசாபை அடைந்த நபர் மட்டும்தான் ஜகாத்து கொடுக்க முடியும். ஹஜ் அவர் கடமையான நபர் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஏவிய கட்டளைகளிலே பல விஷயங்கள் பல நபர்களுக்கு பரவி போய் செல்கிறது. நண்பர்களே, ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற சமயத்திலே ஒரு அமலை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அந்த அமல் என்றுமே நிறைவு பெறாத ஒரு அமல். அந்த அமலை எந்த ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த அமல் முடிவு பெறாத அமல் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். நண்பர்களே,
யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே யா அய்யுஹல்லதீன ஆமனு ذிக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா அல்லாஹ்வை நீங்கள் zikr செய்யுங்கள் ذிக்ரன் கஸீரா அதிகமான zikராக நீங்கள் zikr செய்யுங்கள். எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் தஆலா அவ்வாறு கூறவில்லை. தொழுகையை 5 நேரத்திற்கு மீறி நீங்கள் அதிகமாக தொழுகுங்கள்னு சொல்லல. ஜகாத் நீங்க எவ்வளவு கொடுக்கணுமோ அதை மீறி கொடுங்க அல்லாஹ் தஆலா சொல்லல. ஆனால் zikரை பற்றி சொல்லுகின்ற சமயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே உஸ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா அந்த அல்லாஹ்வை நீங்கள் zikr செய்கிறீர்கள். அந்த zikரை அதிகப்படியான zikராக அதிகமான நேரம் நீங்கள் zikரிலே மூழ்கி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இடத்திலே கூறி காட்டுகிறார் நண்பர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எத்தனையோ விஷயங்களை சொல்லுகின்ற சமயத்தில் zikரை பற்றி அத்தனை ஆயத்துகள்ல பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா zikரை பற்றி பிரிச்சு அந்த zikரினுடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுகிறார் நண்பர்களே. இந்த zikரை பற்றி ஒரு சில கிதாபுகள்ல பிரிச்சு காட்டுறாங்க. இந்த முன்தஹபுல் ஹதீஸ் அப்படிங்கிற ஒரு கிதாபுல பாத்தீங்கன்னா zikருடைய வகைகள் இரண்டாக பிரிச்சு போடுவாங்க. அதாவது zikr என்பது 2 வகைகளாக பிரிச்சு காட்டுவாங்க. முதல் வகை என்னன்னு கேட்டா ஸலவாத் இருக்கிறது அல்லவா, நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் நம்ம சொல்றோம் இல்ல, இந்த ஸலவாத் என்பதும் zikரிலே அடங்கும் என்பதாக அந்த கிதாபுகள்ல பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏன் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லும் ஸலவாத்தும் zikரிலே அடங்கும் என்பதாக கிதாபுகளை பெரியவர்கள் எழுதி காட்டுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சதா நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். வ மலாயிகத்தஹு இன்னும் அந்த ரப்பனுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே யா இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. எனவே ஈமான் கொண்ட மக்களே நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவுகிறார் நண்பர்களே. முதல்ல zikர்னா நம்ம என்னன்னு விளக்கணும். zikr என்பது சிந்தித்தான். லகரா என்றால் சிந்தித்தான் என்பதாக சொல்லி பொருள் சொல்லுவாங்க. அதாவது இறை சிந்தை, தன் ரப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனை, அல்லாஹ்வை பற்றி நினைப்பது, ரப்பை பற்றி அனுதினமும் நினைத்துக் கொண்டே இருப்பதற்கு பெயர் zikr என்பதாக சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வை எந்தெந்த முறையில நாம் நினைக்கிறோமோ அந்த ஒவ்வொரு முறையும் zikராக ஆகும். ஒரு நபர் தொழுகையிலே இறைவனை சிந்தித்தால் அது தொழுகையும் தான். அந்த தொழுகையிலே ரப்பை சிந்தித்ததன் மூலமாக அது zikருடன் கூடிய தொழுகை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லவா, வஅகீமுஸ் ஸலாத்த லிذிக்ரி என் சிந்தைக்காக என்னை சிந்திக்கும் விஷயத்திலே என் zikரிலே நீ தொழுகையை நிலைநாட்டு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுறான். அப்ப தொழுகையின் ஒரு தொழுகையின் விஷயத்திலேயும் zikr என்பது கலக்கிறது. அப்ப எந்தெந்த அமலிலே நாம் zikரை உட்கொண்டு வருகிறோமோ அந்த ஒவ்வொரு அமலும் zikராக மாறும் என்பதாக இந்த மூலம் தெரிய வருகிறது நண்பர்களே. இரண்டாவதாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த கிதாபுல பிரித்து காட்டுகிறார்கள். இந்த ஸலவாத் இருக்கிறது, அந்த ஸலவாத்துக்கு ஒரு சிறப்பு சொல்றாங்க. அதாவது இந்த ஸலவாத்தை கொண்டு சஹாபாக்கள் எந்த பலன் அடைஞ்சாங்க, ஸலவாத்தின் மூலமாக சஹாபாக்கள் எந்தெந்த முறையில ஸலவாத்தை சொன்னாங்க என்பதாக ஒரு சம்பவம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்கிறாங்க, என்னுடைய நஃபீலான இபாதத்துகளுடைய நேரத்துல நான் எவ்வளவு நேரம், நான் 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்குன்னா அந்த 1/4 பங்கு நான் உங்களுக்கு ஸலவாத் சொல்லட்டுமா யா ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்கிறாங்க. நல்லதுதான் சொல்லுங்க, ஆனா இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்கு நல்லது என்பதாக சொல்லுவோம். சரி, அரை பாதி நான் ஸலவாத் சொல்லவா என்பதாக கேட்கும், அதுவும் சிறந்ததுதான். இதன் மீது நீங்கள் அதிகப்படுத்தினால் அதுவும் சிறந்தது என்பதாக சொல்லுவோம். இதே போல் கேட்டு முழு நேரமும் என்னுடைய நஃபீலான அமல்கள் செய்யக்கூடிய முழு நேரத்திலேயும் ஸலவாத்தை சொன்னால் அது உங்களுக்கு சிறந்தது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. அப்ப ஸலவாத்தினுடைய சிறப்புகள் பல இருக்கிறது. ஆனால் இந்த ஸலவாத் என்பது zikரிலே கட்டுப்பட்டது என்பதாக கிதாபுகளை பிரித்து சொல்றாங்க நண்பர்களே. இரண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, இஸ்திக்ஃபார். தன் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அல்லவா, இறைவன் முன்னால் தனது பாவத்தை முன்னிறுத்தி, ரப்பே இந்த பாவங்களை செய்தது நான் தான், என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக கேட்கிறோம் அல்லவா. தனது இயலாமையை படிய வைக்கக்கூடிய அந்த நிலை, அந்த இஸ்திக்ஃபார் என்பது zikரிலே கட்டுப்பட்டது என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சும்ம இன்ன ரப்பக, நம்முடைய ரப்ப எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா, லில்லதீன அமிலு சூஅ பிஜஹாலத்தின், மடமையின் காரணமாக ஒரு நபர் ஒரு தீய காரியத்தை செஞ்சார். அப்படி செய்வார் என்று சொன்னால் சும்ம தாப மின் பஅதி தாலிக, அதற்கு பின்னால் தன் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார். வஸ்லஹு, இன்னும் அந்த சீர்திருந்தி விடுகிறார், அந்த காரியத்திலிருந்து சீர்திருந்தி விடுவார் என்று சொன்னால்
இன்ன ரப்பக மின் பஅதிஹா, அதற்கு பின்னால் உன் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? லகஃபூருர் ரஹீம், உன் ரப்பு பாவங்களை மன்னித்து அழித்து ஒழிக்கக்கூடியவராக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப இஸ்திக்ஃபார் என்பது தன் ரப்பிடத்திலே தான் செய்த காரியத்தை, தான் செய்த பாவத்தை முன்னிறுத்தி தன் ரப்பின் முன்னால் பேசுகிறோமே, தன் ரப்பின் முன்னால் உரையாடுகிறோமே, தன் ரப்பின் முன்னால் அழுகிறோமே, இதுவும் சிந்தனை தான், இதுவும் ரப்பை சிந்திக்கக்கூடிய சிந்தனை தான் என்பதாக கிதாபுகளை நமக்கு வகுத்து கொடுக்கிறார் நண்பர்களே. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். சும்ம இன்ன ரப்பக, ரப் எப்படிப்பட்டவன் என்றால் இல்லதீன அமிலு சூஅ ஜஹாலத்தின், மடமையின் காரணமாக ஒரு தவறை நாம் செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த தவறுக்கு சும்ம தாபூ மின் பஅதி தாலிக், அதற்கு பின் அந்த தவறுக்கு காரணமாக நாம் தௌபா செய்வோம் என்று சொன்னால் இன்ன ரப்பக மின் பஅதிஹா லகஃபூருர் ரஹீம், உங்க ரப்பு கஃபூரே ரஹீமாக இருக்கிறான், பாவங்களை அழித்து ஒழிக்கக்கூடியவராக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான் நண்பர்களே. அப்ப இப்படிப்பட்ட திக்ர், சலாவும் அல்லாஹ்வை திக்ர் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், தஸ்பீஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இது மட்டும் திக்ர் இல்லை. இறைவனை பற்றி சிந்திக்கும் அனைத்து விஷயங்களும் திக்ர். இறைவனை அமல்களிலே சேர்த்து விட்டால் அந்த அமல்கள் அமலாகவும் ஆகும், அது திக்ரின் மூலம் அமலாகவும் ஆகும் என்பர்களே. இந்த மாதிரியான திக்ர்களை செய்வதன் மூலமாக கிடைக்கும் சிறப்புகளே இந்த கிதாபுல சொல்றாங்க. முதல் விஷயமா அதாபு இறங்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த அதாபு இறங்குது. அந்த விஷயம் இந்த இஸ்திக்ஃபார், இந்த திக்ரின் மூலமாக செய்யறவங்கள இஸ்திக்ஃபார், இந்த இஸ்திக்ஃபாரை கொண்டு அந்த அதாபு என்பது இறங்காது என்பதாக கிதாபுகள் எழுதுறாங்க. அதற்கான ஒரு வசனத்தை, அதுக்கான ஒரு ஆயத்தையும் சொல்லி காட்டுகிறாங்க. மாகான் அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்களை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டிப்பவனாக இல்லை என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப இஸ்திக்ஃபார் என்பது தன் ரப்பிடத்திலே தனது பாவத்தை முறையிட்டு மன்னிப்பு கேட்கும் முறை இருக்கிறது அல்லவா, அந்த முறை உன் ரப்பினுடைய கோபப்பார்வையை உன்னை விட்டு தணிக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறார் நண்பர்களே. இதேபோல் மற்றொரு விஷயம் இருக்கிறது, இன்று நாம் எல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். எனது வாழ்க்கையின் வெற்றி, எனது வாழ்க்கையின் வெற்றி என்று சொன்னால் ஒரு நல்ல வீடு கட்டுறது, நல்ல பங்களா வாங்குறது, நல்ல வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்கள், பணங்காசுகளை சேர்ப்பது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது, இதெல்லாம் வாழக்கூடாதுன்னு சொல்ல. வீடுகளை வாங்க வேண்டும், வாகனங்களை வாங்க வேண்டும், எல்லாம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அது இறைவனுக்காக இருக்க வேண்டும். இறைவனை அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இதையெல்லாம் எனது சொந்த செயல்களின் மூலமாகவும் இதை கொண்டுதான் எனது வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்று ஒரு நபர் நினைப்பார் என்று சொன்னால் அது பாவம் என்கிறது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வெற்றி எதுல தெரியுமா இருக்கிறது என்று சொன்னால் பல விஷயங்கள்ல வெற்றி இருக்கு. தொழுகை ஒரு நபர் தொழுவார் என்று சொன்னால் வெற்றி இருக்கிறதா இல்லையா? தொழுகையும் வெற்றி இருக்கிறது. நோன்பு நோற்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது இதெல்லாம் ஒரு அமலா அல்லாஹ் தஆலா சொல்றான். மற்ற விஷயங்களை எடுத்து பாருங்க. தொழுகணும்னு நம்ம முயற்சி செஞ்சு தொழுகணும், அதுக்காக நம்மளுடைய தயார்படுத்திக்கணும். தொழுகைக்காக தொழுகை முறைகளை தயார்படுத்தி, நோன்புக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜகாத், ஹஜ் இது போன்ற அமல்கள், பல சுன்னத்துகளுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் நம்மை போன்ற பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அமலை சொல்றான். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், முஃமின்களே நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் ரப்பிடத்திலே தௌபா செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் பாவிகள் தான், ரப்பின் பார்வையிலே பாவம் செய்யப்பட்டவர்கள் தான், அடியார்கள் அனைவரும் பாவம் செய்துதான் இருக்கிறோம். ஆனால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியுடையவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே ஒட்டுமொத்தமாக உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்வீர்கள், தௌபா செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த சமயத்திலே நீங்கள் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அமல்கள் பல இருக்கிறது. தொழுகை கொண்டும் நாம் வெற்றி பெற முடியும், நோன்பை கொண்டும் வெற்றி பெற முடியும், அனைத்து காரியங்களை கொண்டும் வெற்றி பெற முடியும். ஆனால் நம்ம அதற்கான விஷயங்களின் பக்கம் நாம் ஆர்வம் செலுத்தணும், அதன் பக்கம் நம்மளுடைய உடல் உழைப்புகளை கொடுக்கணும். ஆனால் நாம் செய்த ஒரு காரியத்தின் மூலமாகவே அல்லாஹ் தஆலா அதை கொண்டு நமக்கு பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால் நாம் செய்த பாவத்திற்கு நாம் வருந்துகிறோம் அல்லவா, வருந்தி அல்லாஹ்வின் முன்னால் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லவா, அந்த ஒரு அமலை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மை வெற்றியாளர்களாக ஆக்குகிறான் நண்பர்களே. இது போல அல்லாஹ் தஆலா அடுத்த வசனங்கள், அடுத்த ஒரு முறையாக இந்த கிதாபுகளை பிரித்து கொடுக்குறாங்க. ஸலவாத் சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப நண்பர்களே, ஸலவாத் சொல்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹதீஸ்களில் பல விஷயங்கள் வருகிறது. அப்ப இந்த திக்ர்களை செய்து, இவ்வாறு திக்ர்களை செய்து இறைவனை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வாங்க. வாசன தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.